அவரை பற்றி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ மற்றவற்றை பற்றியோ மிகவும் மோசமாகத்தான் சித்தரிக்கப்பட்டது. அது சென்சேஷனுக்காக செய்யப்பட்டவை என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடிப்படை ஆதாரம் எதற்கும் கிடையாது. அவர் கடைசி காலத்தில் பிளைண்டாக இருந்தார், அவருக்கு கண்ணு தெரியாமல் போச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தார் என்பது ஒரு செய்தியாக பரவலாக பேசப்படுது. எனக்கு தெரிந்தவரை எல்லோருக்குமே தெரியும், அவர் யார் பின்னாலும் சென்றதில்லை, மற்றவர்கள் தான் அவர் பின்னால் சென்றதாக நான் அறிகிறேன். படப்பிடிப்பில் படம் எடுத்தவங்களோ தயாரிப்பாளர்களோ மற்றவர்களோ அதை சார்ந்தவர்களோ இன்றைய நிமிஷம் வரை யாரும் எங்களை தொடர்பு கொண்டு எந்த அனுமதியோ எந்த இன்ஃபர்மேஷனோ கூட கொடுக்கவில்லை. தவறான கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை பெற்று 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று வரும்பொழுது அவருக்கு எந்த வருமானமும் இல்லை. எம்கேடி பாரதி பயோபிக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எம்கேடி அவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் பேர் சொன்னாலே எம்கேடி பேரை சொல்லாமல் எந்த மீடியாவும் இதை பப்ளிஷ் பண்ணுறதில்ல. பிச்சை எடுத்தார் என்று கூட மிக கேவலமாக பேசினார்கள், வதந்திகள் இருந்தது. நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் நவம்பர் 14ஆம் தேதி காந்தா என்ற திரைப்படம் வெளியாக உள்ளது. இதனுடைய ட்ரெய்லர் காட்சிகளானது சமீபத்தில் வெளியாகி பெரும் பாராட்டை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த காந்தா திரைப்படமானது மறைந்த மூத்த சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதரின் அவரோட வாழ்க்கை வரலாற்றை கொண்டு தான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த காந்தா திரைப்படத்தை தடை செய்ய கோரி அவரது மகள் வழி பேரனான தியாகராஜன் என்பவர் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவரிடமே அந்த மனுவில் எந்த மாதிரியான தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார் என கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், அந்த மனுவில் என்ன மாதிரியான தகவல்கள் குறிப்பிட்டிருக்கீங்க சார்? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தியாகராஜன். நான் மறைந்த சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதரின் அவருடைய மூத்த மகள் திருமதி சுசீலா அவர்களின் மகனாவேன். இந்த காந்தா என்ற திரைப்படத்தை பற்றி நாங்கள் டீசர் மூலமாகவும் ட்ரெய்லர் மூலமாகவும் தான் தெரிந்து கொண்டோம். அந்த அந்த காந்தா திரைப்படம் பற்றி அது என்னுடைய தாத்தா எம்கே தியாகராஜ பாகவதர் பற்றி வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது என்று அறிய வருகிறது. மீடியாவில் அது மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மேலும் இந்த காந்தா திரைப்படத்திற்கு நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளோம் கோர்ட்டில். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி இப்பொழுது கேட்கப்பட்டுள்ளது. இதற்காக நான் ஒரு சிறிய பேக்ரவுண்டை சொல்ல வேண்டியிருக்கிறது. தாத்தாவை பற்றி அவர் இருந்த காலத்திலும் சரி அவருக்கு பின்னும் நிறைய அவதூறுகள், அவர் செய்த நல்லது நிறைய இருந்தாலும் அவதூறுகள், நிறைய செய்திகள், தவறான செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும், மீடியாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த திரைப்படம் அமைந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில்தான் நாங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரியும், ஆர்யா அவர்கள் நடித்துள்ள ஒரு படத்தில் ஒரு பாடலில் ஒரு காட்சியில் தாத்தா அவர்களுடைய பாட்டு, அது தத்துவ பாடல், அது பேக்ரவுண்டில் ஒலித்து கொண்டிருக்கும்போது அந்த விஷுவல் வேறு மாதிரி இருக்கும். அந்த பாடலுக்கும் அந்த கருத்துக்கும் அந்த விஷுவலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி காட்சிகளோ இல்லை வசனமோ வேறு ஏதாவது இடம்பெற்று விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அச்சம். அதன் அடிப்படையில் தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சார், ட்ரெய்லர் காட்சியில் பல்வேறு தகவல்கள் குறிப்பிட்டிருக்கு. அதில் தியாகராஜ பாகவதர் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் ஒரு இன்னலுக்குள்ளாகி அவர் இறந்ததாகவும் எல்லாம் குறிப்பிட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் அப்படி தான் இருந்தாரா? சார், நான் முன்பே சொன்ன மாதிரி அவர்களுடைய காலத்திலேயே மிகுந்த அவர் நன்மை செய்திருக்கிறார். வலதுகை செய்து இடதுகைக்கு தெரியாமல் செய்திருக்கிறார். பல நல்ல விதமான கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய
அவரை பற்றி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ மற்றவற்றை பற்றியோ மிகவும் மோசமாகத்தான் சித்தரிக்கப்பட்டது. அது சென்சேஷனுக்காக செய்யப்பட்டவை என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடிப்படை ஆதாரம் எதற்கும் கிடையாது. ஆகவே இதன் அடிப்படையில் எந்த படமோ பாடல்களோ வசனமோ வரக்கூடாது என்பது எங்களுடைய இது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், அவர் கடைசி காலத்தில் வந்துட்டு பிளைண்டாக இருந்தார், அவருக்கு கண்ணு தெரியாமல் போச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவருக்கு வந்துட்டு உடல்நிலை காரணமாக அவரோட பார்வை மங்குச்சு. ஆனால் வந்துட்டு அவர் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி பார்வை பறிப்போகவில்லை. வேறு என்ன மாதிரி காட்சிகள் தான் சார் அது குறிப்பிட்டிருக்கு? நீங்கள் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்க மனுவில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒழுக்கமில்லாமல் இருந்தார் என்பது ஒரு செய்தியாக பரவலாக பேசப்படுது. எனக்கு தெரிந்தவரை எல்லோருக்குமே தெரியும், அவர் யார் பின்னாலும் சென்றதில்லை, மற்றவர்கள் தான் அவர் பின்னால் சென்றதாக நான் அறிகிறேன். சார், பட நிறுவனம் சார்பில் உங்களை ஏதாவது அணுகுனாங்களா? துல்கர் சல்மான் சார்பிலையும் இதுதான் வாழ்க்கை வரலாறு, தியாகராஜோட பாகவதரோட வாழ்க்கை வரலாறு தான் எடுக்கிறோன்ட்டு உங்களுக்கு எப்படி சார் தெரிய வந்தது? சார், படப்பிடிப்பில் படம் எடுத்தவங்களோ தயாரிப்பாளர்களோ மற்றவர்களோ அதை சார்ந்தவர்களோ இன்றைய நிமிஷம் வரை யாரும் எங்களை தொடர்பு கொண்டு எந்த அனுமதியோ எந்த இன்ஃபர்மேஷனோ கூட கொடுக்கவில்லை. எனக்கு தெரிந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளில் கூட யாரையும் அவங்கள அப்ரோச் பண்ண மாதிரி தெரியல. இது வந்துட்டு இதுதான் நிலைமை இப்போது. சார், நீங்கள் இப்போது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளலான்னு இருக்கீங்க சார்? அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா, இப்போ நாங்கள் வந்துட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். அது கனம் கோட்டார் அவர்கள் வந்துட்டு 18ஆம் தேதிக்குள்ளே எதிர்த்தரப்புக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு அதை வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்ன அவுட்கம்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படம் திரைப்படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது சார். இப்போ 18ஆம் தேதி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எதனா இது நாங்கள் வந்துட்டு நல்லது நடக்கும்னு சொல்லி தான் எதிர்பார்த்து நாங்கள் வந்துட்டு இந்த மனு தாக்கல் பண்ணோம். இது வந்துட்டு கனம் கோட்டாரர்கள் இந்த வியூ எடுத்திருக்காங்க. இதை பற்றி நான் வந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நல்லதே நடக்கும் அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். இன்னொன்று, இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள தவறான கருத்துக்களில் இன்னும் 2-3 இருக்குது, அதையும் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது அவர் வந்துட்டு வறுமையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பரவலான செய்தி பரவிட்டுருக்கு. அவர் வந்துட்டு வறுமையில் இறக்கலை. எப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்துட்டு ஒரு தவறான கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை பெற்று 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று வரும்பொழுது அவருக்கு வந்துட்டு எந்த வருமானமும் இல்லை. ஆனாலும் அந்த சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்த பிறகு உங்களுக்கே தெரியும், அந்த பட உலக ட்ரெண்டு மாறிடுச்சு. அது வந்துட்டு இவர் பக்தி, அந்த பாடல்கள் நிறைந்த படம் மாறி, அந்த ட்ரெண்டு மாறி சோஷியல் ப்ளஸ் டயலாக் பேஸ்டு படம் வந்ததுனால இவரோட படங்கள் அவரோட முந்தைய படங்கள் மாதிரி ஓடலை. சார், பெரிய நடிகர் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. இது போன்ற தொடர்ச்சியாக பல படங்கள் வரலாற்றை உருவாக்கிய ஒரு நடிகர் தான் அவர். இது போன்ற உங்களுக்கு கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறதால உங்களுக்கு எதனும் இதில் எதனும் மன உளைச்சல் எதுவும் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு? சார், இது கலை உலகம் வந்துட்டு பொதுவானது. கலைஞர்கள்லாம் பொது வெளியில் இருப்பாங்க. அவங்க பொது சொத்து. இதில் நாங்கள் தலையிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர்களை பற்றிய கருத்துக்களை பொதுவெளியில் பிரிண்ட் மூலமாக வேறு மீடியா மூலமாக வெளியிடும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அதை பற்றி எடுத்தால் எங்களுக்கு எந்த வித ஆட்சேபமே இல்லை. படத்தை தடை செய்யணுன்ட்டு குறிப்பிட்டிருக்கீங்களா சார்? சார், படத்தை தடை செய்யணுன்னா எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கலாம். ஸ்கிரிப்ட் இது தான், டைலாக் இது தான், சீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது, டீசெண்டாக இருக்க போகுது, அதனால் நீங்கள் ஒப்புதல் கொடுங்கன்னு யாரும் எக்ஸ்பிளிசிட்டாவோ மறைமுகமாக நேரடியாக எங்கள்கிட்ட கேட்டதில்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்டையும் கேட்ட மாதிரி தெரியல. அது ஒன்று பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், அது வாங்கின மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட யாரும் அப்ரோச் பண்ணல.
அது வந்துட்டு அது அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு ப்ரிவியூவாவது போட்டு காட்டியிருந்தாங்கன்னா எங்களுக்கு என்ன மாதிரி படம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். சப்போஸ் அதில் எங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷனபிள் மெட்டீரியல் எதுவுமே இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. சார் இப்போ வந்து வாழ்க்கை வரலாறுன்னு அவங்களும் எந்த மேடையிலையும் குறிப்பிடல சார். தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கை வரலாறுன்னு அவங்க எந்த மேடையிலையும் குறிப்பிடல. நம்மளே வந்து இந்த தியாகராஜ பாகவதரோட வரலாறு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா இல்லை எப்படி சார்? அதுதான் நான் இந்த கருத்து முன்னாடியே சொன்னேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்துட்டு எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் அந்த படத்தை பார்க்கல, எங்களுக்கு ப்ரிவ்யூ எதுவும் காட்டலை, எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை பற்றி தெரியாது, அந்த கதையை பற்றி தெரியாது. ஆனால் மீடியாவில் ஆரம்பத்திலேருந்தே இந்த பாடல் வெளியீட்டு விழா, இந்த டீசர் வெளியீட்டு விழா, அந்த டைம்லேருந்து ட்ரெய்லர் வெளியிடும் நாள் வரைக்கும் கூட இப்போ கூட வரைக்குமே வந்துட்டு நீங்கள் மீடியாக்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு எம்கேடி பாகவதர் பயோபிக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எம்கேடி அவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படம் பேர் சொன்னாலே எம்கேடி பேரை சொல்லாமல் எந்த மீடியாவும் இதை பப்ளிஷ் பண்ணுறதில்ல. அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்துட்டு இது மேலே ஒரு அச்சம் வந்து தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். மொழிய இதுதான் பொசிஷன். நிறுவனம் தரப்பில் அவரோட வாழ்க்கை வரலாறு நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்தாங்கன்னா நம்மளோட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு கேட்குறேன். அது படம் வெளியே இருந்தால் தானே தெரியும். இப்போது நாங்கள் ஒரு கிளைம் பண்ணோம், ஒரு அச்சத்தில் கிளைம் பண்ணோம். எதனால், எதை வச்சு? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து இந்த படம் வெளியிடுறதுக்கு முன்னாடி தானே நாங்கள் இந்த அச்சத்தினால இந்த ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ வந்து அவங்க வந்துட்டு இது இல்லை அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங்கோ ஒரு இதோ ப்ரூஃபோ எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, இல்லை படத்தை போட்டு காமிச்சிருந்தாங்கன்னா இதுக்கான கேள்வியே எழாது. சப்போஸ் படம் வெளியே வந்து இது மாதிரி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப நன்றி உடையவர்களாக தான் இருப்போம். ஏன்னா எங்கள் தாத்தாவோட புகழை மேலும் வந்துட்டு உயர்த்தத்துக்கான ஒரு முயற்சி. சார், சமூக வலைதளங்களில் தியாகராஜ பாகவதரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் வந்து பரவிட்டு இருக்கு சார். அதெல்லாம் உண்மையா இல்லை என்ன சார்? பிச்சை எடுத்தார் என்று கூட மிக கேவலமாக பேசினார்கள், வதந்திகள் இருந்தது. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் வந்து கடைசி வரையில் தன்மானத்துடன் வாழ்ந்தார். யாரிடமும் அவர் யாசகம் பெற்றதில்லை, யாரிடமும் அவர் உதவி பெற்றதில்லை. கைவிடப்பட்டு விட்டார், இறுதி காலத்தில் கைவிடப்பட்டு அனாதையாக இருந்தார். அது உண்மையான செய்தியே கிடையாது. கடைசி வரை அவரும் அவருடைய ஃபேமிலியும் தம்பி 2 தம்பிகள் அவருக்கு, அவருடைய ஃபேமிலியும் எல்லாம் ஒன்றாக கூட்டு குடும்பமாக பங்களாவில் வசித்து வந்தனர். அதனால் அவரும் யாரையும் கைவிடவில்லை, மற்றவர்களும் அவரை யாரும் கைவிடவில்லை என்பதே உண்மையான செய்தியாகும். இதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அவதூறு கருத்துக்களை நிறைய பேர் பரப்புவதில் ஈடுபட்டுள்ளார்கள். அதில் முக்கியமாக அவருடைய சொந்த ஆதாயத்துக்காக சிலர் பயன்படுத்தி வருகிறார்கள். தாத்தாவின் பெயரை இழிவுபடுத்தியாவது தான் வந்து மானிட்டரிங் பெனிஃபிட் அடையணும் என்று முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சாய்ராம் என்பவரும் ஒருவர். அந்த மாதிரி அவர் வந்துட்டு தாத்தாவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நேரடி வாரிசு அவர்தான், மற்ற யாரும் கிடையாது, நேரடி வாரிசு அனைவரும் மூளைக்காய்ச்சல் இறந்துவிட்டார் என்று சொல்லி அனைவருக்கும் சென்று உதவி கேட்டு தாத்தாவின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து பல்வேறு நிலைகளில் உதவிகள் இதன் அடிப்படையில் பெற்று ஆதாயம் அடைந்து வருகிறார். தாத்தாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து கொண்டிருக்கிறார், ஃபேமிலிக்கும் களங்கம் விளைவித்து கொண்டிருக்கிறார். இந்த செயலை அவர் நிறுத்த வேண்டும் என்று நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தரப்பில் உங்ககிட்ட வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இது மேலே படம் எடுத்தாச்சு, என்ன கேட்டால் நீங்கள் வந்து அனுமதி கொடுப்பீங்களா? இது வந்து கொஞ்சம் காலம் கடந்த செய்தியாக இருந்தால் கூட இப்பொழுது கூட காலம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை தெளிவாக உங்களிடம் சொல்லிவிட்டோம். இது மாதிரி அப்ஜெக்ஷனல் மெட்டீரியல் எதுவும் இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.